ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு சிவபெருமான் குடும்பத்தையே பிரித்த கதையா இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, ஊரில் விளைஞ்சதை வச்சு கல்லையை கொடுத்தே குடும்பத்தை பிரித்து விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இவங்க தான் எப்படா பிரச்சனை கிடைக்கும் பஞ்சாயத்து கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. கல்லை கொடுத்தோன்னே எனக்கு நீ உனக்கு நான் இதே இதுக்கு சும்மா கொடுக்கணும், சேல்ஸு கொடுக்கணும். ஐயோ முடியல, நம்ம விஜயா பண்ணுற குடும்பமும் அலும்பையும் தாங்க முடியல. இதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரவி என்ன பண்ணுறோன்னா ஒரு புது டிஷ்ஷுங்க, அதாவது ரெடி. இப்போ பர்பி தாங்க, வேறு எதுவும் இல்லை. அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்கவங்க விஜயாவை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டு கம்முன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அப்படியே சண்டை பார்க்கணுமே, அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதை பார்த்தோன்னே ஆஹா அடிச்சுக்கிறாளுங்க ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே குழுக்குழுன்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா நம்ம கிளம்பலாம்ப்பா கிறிஷ் வீட்டுக்குன்னு சொல்ல இங்கேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க நம்ம ரோஹிணி. ஃபோன் அடிச்சு கிறிஷ் பாட்டிக்கிட்ட கொடுக்க சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதாவது கிறிஷ் வீட்டிலே இருக்கக்கூடாது, அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் வர கிறிஷ் எங்கன்னு சொல்லி கேட்க ஸ்கூல் போயிட்டானாமான்றாங்க. இல்லைம்மா பக்கத்து வீட்டு வரையும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே நாங்கள் கூட்டு போய் கிறிஷை வச்சுக்கிறோமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க பேசினதில்ல இவங்க மனசு என்ன மாறுனுச்சு ஒரு இதுலங்க. ரோஹிணிக்கு கால் பண்ணி நான் கண்டிப்பாக கிறிஷை கொடுக்க போகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எதை பற்றியுமே கவலை இல்லாமல் இங்கே இருக்கிற ரோஹிணி அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. பெத்த பிள்ளையை பற்றி கவலைப்படாமல் நீ இருக்கையே, உன்னை நம்பி நான் எப்படி பிள்ளையை வச்சிருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஷை பற்றி யோசிச்சு இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கவாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க நல்லா பார்த்துக்குவாங்கும் போது நான் ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுப்பேன். நான் சொன்னாதான் நீ தான் அம்மாங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நேத்தி அடி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை பார்க்கணுமே, நானா நீயான்னு சொல்லிட்டு கடைசியில் என் வாழ்க்கையை அழிச்சதை பார்த்தாலும் என் புள்ள வாழ்க்கை அழிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏமா உன் பிள்ளைய அனாதையாக நடுத்தருவில் விட்டுறக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இது புரியலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.